ஹை கைஸ். இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் மூணாவது T20 போட்டி நாளைக்கு நடக்க போகுது. இந்த போட்டியில இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இதுதான் பல பேருடைய எண்ணமாவே இருக்கலாம். ஏன்னா தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதிக்கிட்ட இந்த T20 மேட்ச்ல முதல் மேட்ச்ல இந்தியா 100 ரன்ஸ்ல தென்னாப்பிரிக்கா தோக்கடிச்சாங்க. ஆனா ரெண்டாவது மேட்ச்ல அப்படியே ஆப்போசிட்டா தென்னாப்பிரிக்கா இந்தியாவை 50 ரன்ஸ் தோக்கடிச்சாங்க. இப்போ மூணாவது போட்டியில யார் ஜெயிக்க போறா? ஸோ இந்தியா முதல் போட்டியில ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாங்க, தென்னாப்பிரிக்கா ரெண்டாவது போட்டில் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாங்க. அப்போ இந்தியாவிட தென்னாப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இந்தியாவிட தென்னாப்பிரிக்கா ஸ்ட்ராங் ஹிட்டு தான். அப்போ எப்படி ஜெயிச்சாங்க? அதுக்கு முக்கியமான காரணமே இப்போ அணியில நடக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தானே சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அரசியல் அப்படிங்கிறது யாரு பண்றா? நம்ம பிசிசி எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவோட விரக்தி தான் இந்த அரசியல். பிசிசிஐ நம்ம கம்பீரையும் அக்கார்கரையும் எப்போ இப்படி ஒரு பதவியில நியமனம் பண்ணாங்களோ அப்பவே பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவு தான் இந்த தோல்விக்கான காரணம் அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. அப்படி ரெண்டு பேரையும் என்ன பண்ணலாம், என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்க போற தென்னாப்பிரிக்கா இந்தியா இதுக்கான பயிற்சி ஆட்டம் ஒண்ணு நடந்திருக்கு. ரெண்டு அணியுமே இப்போ கடுமையா பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவும் சரி தென்னாப்பிரிக்காவும் சரி 50% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் இந்த மூணாவது T20 போட்டியில. அதனால இந்த போட்டி ரொம்ப கடுமையா இருக்க போகுது. அதனால ரெண்டு அணியுமே பயங்கரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய பவுலிங்கை மட்டும் நாம பிரிச்சு மெஞ்சிட்டோம்னா அப்புறம் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவுடைய கணிப்பு. அதே மாதிரி இந்தியாவுடைய கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும், ஸ்ட்ராங் ஆக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்தியாவும் யோசிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல ரெண்டு அணியுமே ஒரு வார்ம் அப் மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்த வார்ம் அப் மேட்ச் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு, தென்னாப்பிரிக்காவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த போட்டியில நம்ம சூரியகுமார் யாதவ் கலந்துக்கல, அதற்கு பதிலா நம்ம சஞ்சு சாம்சன் களம் இறக்கி விடப்பட்டிருக்காரு. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா இந்த 6 சிங்கங்களும் தென்னாப்பிரிக்காவை கடிச்சு கொதறாம பேட்டை வச்சு பால்களை அடிச்சு கொதறி இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த பயிற்சி ஆட்டத்துல தென்னாப்பிரிக்கா தான் டாஸை வின் பண்ணிருக்கு. வின் பண்ணவனுங்க சும்மா இல்லாம பவுலிங்கை சூஸ் பண்ணி பேட்டிங்கை நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஆரம்பத்துல அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அப்படி ஆடும்போது யதார்த்தமா ரன் அவுட்ல நம்ம சுப்மன் கில் காலி. ஸோ சுப்மன் கில் வெறும் 11 ரன்ல டக் அவுட் ஆயிட்டாரு, அதாவது ரன் அவுட் ஆயிட்டாரு. அதன் பிறகு அபிஷேக் சர்மாவும் நம்ம சஞ்சு சாம்சனும் சேர்ந்திருக்காங்க, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதுல ரெண்டு பேரும் அடிக்கும் போது நம்ம அபிஷேக் சர்மா 27 ரன்னுக்குலாம் அவுட்டு, சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் நிக்க அமைச்சிருக்காரு, இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல். ஸோ ரெண்டு பேரும் பிளே பண்ண அமைச்சிருக்காங்க. அக்ஷர் பட்டேல் 31 ரன்னுக்கு அவுட்டு. அதற்கு பிறகு வந்து திலக் வர்மா 5 ரன்லயே கேட்ச் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு பாண்டியா வரும்போது நம்ம சஞ்சு சாம்சன் 48 ரன் வந்துட்டாரு. ஸோ பாண்டியா சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் மேட்ச் முடியறதுக்குள்ள 87 ரன்னு, நம்ம ஹர்திக் பாண்டியா 61 ரன்னு பயங்கரமா அடிச்சு இந்த மேட்ச்ல 268 ரன்னு சேர்த்திருக்காங்க இந்திய அணி. 269 அடிச்சாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையோட தென்னாப்பிரிக்கா களமங்கி தென்னாப்பிரிக்கா என்னதான் இந்திய பவுலிங்ல பவர் பிளேல அடிச்சு தும்சம் பண்ணாலும் பவர் பிளேக்கு அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து எடுத்த முதல் விக்கெட்டு தென்னாப்பிரிக்காவை கதி கலங்க வச்சது. அதன் பிறகு தென்னாப்பிரிக்கா அடிச்சு விளையாட நினைக்க அடுத்த 1 ஓவர் 2 ஓவருக்குலாம் அடுத்த விக்கெட் சரிஞ்சு லாஸ்ட்ல 7 விக்கெட்டுக்கு தென்னாப்பிரிக்கா 19 ஓவர்ல வெறும் 120 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ மீதி கடைசி 1 ஓவருக்கு 140 ரன் அடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தென்னாப்பிரிக்கா கடைசி ஓவர்ல நம்ம வருண் சக்கரவர்த்தி பவுலிங்ல அடுத்து இந்த எல்லா விக்கெட்டும் இழந்து தென்னாப்பிரிக்கா இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 137 ரன் வித்தியாசத்துல இந்தியா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இருக்கு. இதனால கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற மூணாவது T20 மேட்ச்ல தென்னாப்பிரிக்கா இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல்களும் இணையத்தில் வெளியாயிருக்கு.